புதுச்சேரியில் நாளை பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை. புயலால் புதுச்சேரி வெள்ளத்தில் தத்தளித்து வருவதால் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. புதுச்சேரியை புரட்டி போட்டுவிட்டு நகராமல் இருந்த பெஞ்சல் புயல் காலை 11:30 மணி அளவில் வலுவிழந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது நீடிக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக மெதுவாக நகர்ந்து 12 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவிழக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். சென்னை வானிலை மையம் கணிப்பு. புயலால் மழை கொட்டி தீர்த்த புதுச்சேரியில் அதிகனமழை தொடரும். காரைக்காலில் மிக கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தருமபுரி உட்பட 11 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யலாம். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஆரஞ்ச் அலர்ட். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யலாம் என வானிலை மையம் கணிப்பு. பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இழப்பீடு கோரி மத்திய அரசுக்கு விரிவான கடிதம் அனுப்பப்படும். சென்னை எழிலகத்தில் மாநில கட்டுப்பாட்டு மையத்தில் மீட்பு நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. கனமழையை அடுத்து சென்னை குளத்தூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டை பற்றி கவலை இல்லை என பேட்டி. இவ்வளவு பணிகள் நடந்தும் கூட எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவருக்கு குற்றச்சாட்டு வைக்கிறதே வேலையா போச்சு. அதை பத்தி நாங்கள் கவலைப்படலாம். பல தடவை சொல்லிட்டேன், எங்க வேலை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். டெல்டா மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும். திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விழுப்புரத்தில் வெள்ள சேதங்களை ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கினார். விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்காதவாறு நிரந்தர தீர்வு காணப்படும். துணை முதலமைச்சர் உதயநிதி உறுதி. ஆனால் இது நிரந்தர தீர்வா ஹைட்டை ஏற்றுறதுக்காக ஒரு கொடுத்துருக்காங்க. விரைவில் அதை பார்ப்போம். திராவிட சித்தாந்தத்தை தான் விஜய் பேசுகிறார், புதிதாக எதையும் பேசவில்லை. விஜயை பார்த்து பாஜகவுக்கு பயமில்லை என சென்னை திரும்பிய பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. வரலாறு காணாத 47 சென்டிமீட்டர் மழையால் புரட்டி போடப்பட்ட புதுச்சேரி. வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் வீதிகளில் தவிக்கும் மக்கள். புதுச்சேரியில் மழைக்கு 2 பேர் உயிரிழப்பு. அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். அதிகன மழையால் புதுச்சேரி அருகே நிரம்பிய வம்புப்பட்டி ஏரி. விழுப்புரம் செல்லும் சாலையில் வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து நிறுத்தம். கடலூர் அருகே பெரிய கங்கணாங்குப்பத்தில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மீட்கப்படும் மக்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலும் பொதுமக்கள் மீட்பு. கனமழையை அடுத்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் கடலூர். சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி.
திருவண்ணாமலை அருகே பெஞ்சால் புயல் காரணமாக பலத்த சத்தத்துடன் மின்னல் தாக்கியதில் இரண்டாக பிளந்த சாலை. போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மக்கள், வாகன ஓட்டிகள் அவதி. கனமழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் வெள்ளக்காடானது விழுப்புரம். பாண்டியநகர், அன்னை இந்திரா நகர், காந்தி நகரில் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. எங்க இருக்காங்க? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மருத்துவமனைக்குள் புகுந்த மழைநீர். கடைக்குள் வெள்ளம் புகுந்ததால் மூழ்கிய 6 கார்கள். மழை ஓய்ந்ததை அடுத்து மீண்டு வரும் சென்னை மாநகர். பல இடங்களில் நீர் வடிந்த நிலையில் திரும்பும் இயல்பு வாழ்க்கை. தூங்கி வழிந்த நிர்வாகம். மனித தவறுகளால் சென்னை மக்கள் தூக்கத்தை தொலைத்த இரவுகள் அதிமுக ஆட்சி காலத்தில்தான் என முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டு ஓரிரவில் இயல்பு நிலைக்கு திரும்பிடும் காலம் திராவிட மாடல் ஆட்சி காலம் என பெருமிதம். ராஜஸ்தானில் சினிமா பாணியில் தப்பிக்க முயன்ற போதைப்பொருள் கடத்தல்காரர்கள். தில்லாக நின்று மடக்கி பிடித்த அதிகாரிகள். செஞ்சி அருகே மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்தவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, எந்தெந்த பகுதிகளில் இந்த மாதிரி மக்கள் பாதுகாப்பாக இல்லாமல் இருக்கிறதா தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது? வணக்கம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று தொடங்கி தற்போது வரை தொடர்ந்து கனமழை என்பது கொட்டி வருகிறது. மிக குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ணாபுரம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான வீடுகளை மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் வீடுகளை சிக்கியவர்களை அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்களுடைய உதவியுடன் வந்து படகில் மீட்டு வருகிறார்கள். அதே போன்று வராக நதியில் சிக்கி இருந்தவர்களையும் வந்து கயிறு கட்டி அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் மீட்டு இருக்கிறார்கள். இப்படியாக 20க்கும் மேற்பட்ட பொதுமக்களை வந்து தற்போது வரை வந்து காவல்துறை மற்றும் வந்து தீயணைப்புத்துறையினர் வந்து மீட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அதாவது குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கக்கூடிய மழைநீரால் பாதிக்கப்படக்கூடியவர்களை வந்து தொடர்ந்து அங்க இருக்க தீயணைப்புத்துறையினர் வந்து மீட்டு நிவாரண முகாம்களில் வந்து தங்க வைத்து வராங்க. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மற்றும் அதன் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா மழையால் இன்னைக்கு தம்பித்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி குணாநிதி. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புழுதிக்குட்டை மற்றும் ஆனைமடுவு அணைக்கு வரும் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்ததால் வசிஷ்ட நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்கள். பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதித்திருக்கிறது. அதன்படி சேலம் மாவட்டத்திலும் நேற்று மாலை முதலே பரவலாக மழை பெய்து பல்வேறு பகுதிகளிலும் வந்து பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதித்திருக்கிறது. குறிப்பாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து சூறை காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இதே போல ஆத்தூர், வாழப்பாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. நேற்று நள்ளிரவு வரை வந்து அவ்வப்போது மிதமாக பெய்து வந்த மழை நள்ளிரவுக்கு பிறகு வாழப்பாடி அதன் சுற்று
சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து காற்றுடன் கூடிய மிக கனமழையாக பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக வந்து வாழப்பாடி அருகே இருக்கக்கூடிய புழுதிக்குட்டை ஆனைமடுவு நீர்த்தேக்கத்தில் வந்து அங்க நீர்பிடிப்பு பகுதிகளிலும் வந்து அதிக அளவில் வந்து நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. வினாடிக்கு 1500 கனஅடி வீதம் தற்பொழுது அந்த ஆனைமடுவு அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் வசிஷ்ட நதியில் வந்து தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அளவு இந்த வசிஷ்ட நதியில் வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த வாழப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வசிஷ்ட நதி செல்லும் பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பேலூர், ஏத்தாப்பூர், பெத்தநாயக்கம்பாளையம், ஆத்தூர், தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் வசிஷ்ட நதி கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் வந்து பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கோகுல். செங்கல்பட்டு அருகே ஓங்கோல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கில் இருவர் சிக்கிக் கொண்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் அவர்களை மீட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராபர்ட் இணைந்திருக்கிறார். ராபர்ட், எவ்வாறு அந்த பக்கம் அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள், எப்படி மீட்கப்பட்டார்கள்? கண்டிப்பா லாவண்யா, நேற்று நம்ம இன்று காலை வந்து முதல் பதிவாக பதிவிட்டிருந்தோம். ஓங்கோல் ஆற்றின் வெள்ளப்பெருக்கு காரணமாக புதுப்பட்டு கிராமம் வந்து தீவு போல் காட்சியளிக்கிறது. முழுமையாக அந்த கிராமம் தண்ணீரால் சூழப்பட்டதால் பொதுமக்கள் யாரும் உள்ளே செல்லவும் உள்ளே கிராமத்தில் உள்ள இருக்கும் பொதுமக்கள் யாரும் வெளியும் வர முடியாத ஒரு நிலை உள்ளது என்று நம்ம காலையில் பதிவிட்டிருந்தோம். இந்த நிலையில் தற்போது அந்த கிராமத்துக்கு விருந்தினராக வந்த இருவர், நகேந்திரன் மற்றும் பூவரசன் ஆகிய இருவர் வந்து எப்படியாவது இந்த ஊரில் இருந்து தப்பித்து நம்ம வெளியூர் நம்ம சொந்த ஊருக்கு சென்றுவிட வேண்டும் என்று இன்று அவர்கள் இருவரும் வந்து அந்த ஆற்றை கடக்க முயற்பட்டனர். அப்போது சிக்கிக் கொண்டார்கள். இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். செய்யூர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து கயிறு கட்டி அவர்களை சுமார் ஒரு 2 மணி நேரம் போராடி அந்த இருவரையும் மீட்டு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பொதுமக்கள் வந்து இருபுறமும் இருந்து அவர்கள் தப்பிப்பார்களா இல்லை என்ன நடக்கும் என்ற ஒரு ஆவலோடு ஒரு காட்சி பொருளாக அவர்களை பார்த்து வந்தனர். தீயணைப்புத்துறை அவர்களுக்கு இந்த மாதிரியான நீர்நிலைகளில் அறிமுகம் இல்லாமல் வழி தெரியாத வருபவர்கள் செல்லக்கூடாது என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். ராபர்ட், எச்சரிக்கையை மீறி அவர்கள் அந்த ஆற்றின் பகுதியை கடக்க முற்பட்டிருக்கிறார்கள். இப்போது மாவட்ட நிர்வாகம் தரப்பில் என்ன அறிவுறுத்தல்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு? மாவட்ட ஆட்சியர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பே அறிவித்திருக்கிறார். கடலில் யாரும் குளிக்கக்கூடாது, பள்ளிகள் விடுமுறை விடப்படுகிறது, பள்ளி மாணவர்கள் நீர்நிலைகளில் குளிப்பதற்கு அனுமதி இல்லை, எந்த ஏரி, குளம், குட்டைகளிலும் சிறுவர்கள் குளிக்கவோ பெற்றோர்கள் வந்து அனுமதிக்க கூடாது என்ற அறிவுரையும் வழங்கியிருந்தார். அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் அனைத்து நீர்நிலைகளும் வருவாய்த்துறை மூலமாக கண்காணித்து கணக்கீடு செய்யப்பட்டு வந்தது. ஏரிகள், குளங்கள் நிரம்பி விட்டால் அப்பகுதியில் யாரும் போகக்கூடாது என்று வருவாய்த்துறை மூலமாக கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் இது வந்து அவர்கள் வெளியூரில் இருந்து சொந்த ஊருக்கு வந்து விருந்தாளியாக வந்தது சொந்த ஊருக்கு செல்ல ஆவலோடு திரும்பும் நிலையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராபர்ட். உளுந்தூர்பேட்டை பகுதியில் 2வது நாளாக தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் உளுந்தூர்பேட்டை அருகே மேற்பொலியூர் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்க மக்கள் அங்கேயே இருக்கிறார்களா, அவர்கள் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்படுகிறார்களா? லாவண்யா, கடந்த 2 நாட்களாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மேற்புலியூர் கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக கிராமத்தின் தெருக்கள் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து கிராமத்தில் உள்ள மக்கள் வெளியேற முடியாமல் கடும் அவதிக்கு உள்ளாகிவிட்டனர். இந்த கிராமத்தில் ஏற்கனவே பல ஆண்டுகளாக இதே நிலை நீடித்து வருவதாக பல முறை நாம் கடந்த முறை கூட இது குறித்து சிறப்பு செய்தியாக வெளியிட்டிருந்தோம். அப்படி இருந்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் பெரும் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த கிராமத்தில் தெருக்களில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களும் சீர் செய்யப்படாததால் கழிவுநீர் கலந்து சுகாதார சீர்கேடு வகையிலும் நோய் தொற்று ஏற்படும் வகையிலும் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகத்தில் பலமுறை முறையீட்டும்
தங்களுக்கு எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அவர்கள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்.